இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு அந்த பேட்டிலில் இருந்த சோல்ஜர்ஸ்க்கான நினைவாக பொருத்தப்பட்ட பதாகையா இது கற்பதாகைகள் அப்படின்னு சொல்லலாமா? அதுக்கு இதுவாக பண்ணது. ஒன்றும் உள்ள ஒரு இது ஏற விட்டானுங்களே. ஒரு நம்ம ஊர் பழனியில் கூட ட்ராம் இருக்கும், அப்படியே வந்து அப்படியே ஏறுற மாதிரி கால்லாம் வலிக்காமல் அப்படியே ஏறுவாங்க. அந்த மாதிரினா கொடுத்துருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்கும். நடக்க விட்டானுங்களே. இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு. இன்னும் நம்ம இன்னும் கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுப்போம். இன்னும் கிட்ட போயிட்டு ஃபோட்டோ. பெரிய ரிவர் எது? ரெண்டாவது பெரிய ரிவர் உலகத்திலேவா? ரஷ்யாலேவா? உலகத்திலேவா? உலகத்திலே பெரிய ரிவர் உல்கோ ரிவர். ஓஹோ, இந்த படத்தில் உல்க நதி போகல அப்படியா? மாற்றான் படத்தில் மாற்றான் பார்த்தது இல்லையா? படம் பார்த்துருக்கேன், பாட்டெல்லாம் கவனிக்கல. பாட்டில் கூட வரும் அந்த லைனு. இங்கேருந்து பார்க்க எல்லாம் ஒரு இதில் ஆங்கிள்லேருந்து பார்க்கல ஒரு மாதிரி இருக்குது. தெரிகிறதா நண்பர்களே? யா நல்லா இருக்குடா. இந்த சிலையை மட்டும் காமிக்க தேவையில்ல, சுற்றி முற்றி இடம் எல்லாத்தையும் காமிப்போம். பிகாஸ் நான் வந்து கிம்பல் யூஸ் பண்ணல, நான் வந்து ஜஸ்ட்டு கொரில்லா பாட் மட்டும் தான் யூஸே பண்ணேன். ஏன்டா தலையில் அடிக்கடி கை வைக்கிறேன்னாங்க. இங்கே வந்து காற்று ரொம்ப அடிக்குது, ஏன்னா எலிவேஷன் ரொம்ப இருக்குல்ல, அதனால் காற்று ரொம்ப அடிக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் அரேனா தெரியுது. இருங்களா, இதோ தெரியுது இல்லை? இதோ இது வந்து அரேனா, உலகத்தோட ஃபுட்பால் அரேனா. இருங்க, இந்த இன்னும் நல்லா தெரியும். ஃபுட்பால் கிரவுண்ட் தானே இது? ஃபுட்பால் கிரவுண்ட் தானே? நம்ம வந்தோம்ல, வந்த இடம் எங்கே இருக்குது தெரியுமா? இருங்க, நம்ம அந்த ஷிப்பா? அங்கிட்டு. ஐயோ, அது ஒரு ஷிப்பு போகுதில்ல, அதை சொல்கிறாரு அவர். ஒரு ஷிப்பு சொல்கிறாருல, அந்த ஷிப்பு அதை போகுது. அண்டு நம்ம அந்த ரோட்லேருந்து நம்ம இங்கே ஏறி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். அதனால் ரஷ்யா வரவங்க இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க. நானே வந்து மிஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் நான். ஃபைனலி இந்த இடத்த வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த ஐசி ஏன்னா ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சா இல்லை இது? இங்கே சர்ச் இருக்கு, கேத்தலிக் தானே? இந்த சர்ச்சு நண்பர்களே, இந்த சர்ச் இருக்குல்ல, இது வந்து இது நாசி படைகளுக்கு கீழே தானே இருந்து. ஸோ ஜெர்மன் மோஸ்ட்லி வந்து கேத்தலிசம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இங்கே ஒரு சர்ச்சை வச்சு அவங்க கும்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த இடமும் பார்க்க நல்லா இருக்கு. சரியான கண்ணில் அடிக்குது. ஓகே, இது சைடு, அது சைடு வியூ போல.
இது வரைக்கும் இருக்கு வச்சு நம்ம பார்த்தோம்ல, இங்கே வந்து முடியுது கர்ப்பதாகை. நல்லது. அந்த ஸ்டைப்லேருந்து ஏறி வரணும். நான் இது ஃபுல்லாக தான் இப்போ நான் பேசிட்டு வந்தேன். இது ஃபுல்லாக அப்படி ஒரு எண்டு வந்து இப்படி வந்து அப்படி ஏறணும். செஞ்ச நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில். இது மறக்கவே முடியாது. இந்த மாதிரி இடத்த நான் பார்க்குறது என்னால். என்ன எழுதியிருக்கானு ப்ரோ? ஏதாவது தெரியுதா? விளங்கல? ஏப்பா தெரிஞ்சா சொல்லுங்கடா. என்னது இது? ஹிஸ்ட்ரி தான் எழுதியிருக்கானுங்க. அப்பா இந்த ஒரு துணியே வந்து எவ்வளோ பெருசு. அம்மா தடியாத்தா. நான் போகும்போது இப்படி இறங்கி போயிடுவோம் வீட்டுக்கு. எப்படி இப்படி? புதுசாக கண்டுபிடிப்போம். புதுசாக கண்டுபிடிப்போமா? சாமி என்னால் செத்துருவேன் சாமி. நான் முடியல. இது ஸ்டாச்சு நல்லா இருக்கா? தண்டி ரீசெண்டா போன மாசம் ஒரு பிளாகரு, ரஷ்யன் பிளாகர் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இதுக்கு ஸ்டாச்சு முன்னாடி வந்து மிடில் ஃபிங்கரை காமிச்சிருக்காங்க போல. கோவருமா இல்லையா? நமக்கே வந்து கேட்குள்ளே கோவமா வருது. இவனுங்களுக்கு பேட்ரியட்டிசம் தூக்கிட்டு இருக்கோம். யா தூக்கிட்டானுங்க. அது லேடி ஆமா ஆமா பொண்ணு. அது போன மாசம் ஏப்ரல் மாசம். தண்ணி மட்டும் அடிக்கலண்ணா. தண்ணி அடிக்கிறானுங்க ப்ரோ. தண்ணி அடிக்கலாம் இங்கே உட்காந்துருவோம் நான் அமைதியாக கொண்டாத்துக்கு ஜாலியாக. அந்த சைடுலாம் ஓல்ஸ்கி. ஓ அந்த சைடு வந்து ஓல்ஸ்கி. இப்போ இருக்கிறது வந்து ஒல்கோகராது. பக்கத்து ஊரே தெரியுது. இப்போ அது போகுது இல்லை, அதுதாங்க ஓல்கா நதி. அதுதான் வந்து ஓல்கா நதி. இங்கேனா வந்து மலர் வளையமும் வச்சு வந்து அப்படியே ரோஜா பூவும் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லோரும் பண்ணுறாங்க. இடமே வந்து சச் அ ஹாஃபுல் ஆயிடுச்சு. என்னது ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு மேலாம் போக முடியாது. லெபடி ஸ்டாச்சுக்கு மேலே போகிறாங்களே அந்த மேலே போக முடியாது. கட்டினா நல்லா இருந்திருக்கும். அப்பயே நான் பார்த்துட்டேன். இதோ இந்த இங்கே அதோ ஒரு எரியுது பாருங்க அந்த லைட்டு. யா இந்த லைட் எல்லாம் இங்கே அடிக்கிறது அப்படியே சூப்பராக இருக்கும். என்னது? ஓஹோ இந்த லைட் எல்லாம் இங்கே இருக்குது. நைட் டைம். அரே ஐ சி. போக வேண்டியதுதான். எங்கேயும் உட்கார விட முடியலையே. உட்கார வேண்டாம். தண்ணி அடிக்கிறானுங்களே. ஏய் இருங்க இருங்க இருங்க. அடிக்கிறான் ஓவரா. டே அடிக்காதரா. பார்த்தா வரேன். சர்ச்சு போக முடியுமா? அளவுடா என்னன்னு தெரியல. விளாகு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் உள்ள விட மாட்டான். கேத்தலிசம்ல தெரியலையே. ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் ப்ரோ. ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னா வந்துட்டு இருட்டாக இருக்கும், மந்திரம் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நான் கலாய்க்கல, பட் அதில் போட்டுருந்தானுங்க. எனக்கு அதே மாதிரி தான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து நான் அஸ்தரகாண்டில் இருக்குள்ள அது வந்து ஆர்சின்னு நினச்சேன், ரோமன் கேத்தாலிக்குன்னு நினச்சேன். நான் உள்ளே போய் அப்போ தான் பார்க்குறேன், விஷயம் தெரிஞ்சு நான் போகிறேன் நான் ஆர்த்தடாக்ஸுன்ட்டு. சரி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு 5 மணியோ 4 மணியோ மொத்த இதுவும் மூடிட்டாங்க. இது கதவெல்லாம் மூடிட்டானுங்க, லைட் ஆஃப்.
விளக்கு மட்டும் கேண்டில்ஸ் ஃபுல்லாக என்ற மாதிரி ரஷ்யனில் என்னமோ ஸ்லோகம் படிக்கிறாங்க. அவங்களோட இது ரஷ்யனில் ஸ்லோகன் படிக்கிறாங்க, எனக்கு அது புரியவும் இல்லை அந்த மாதிரி. ஸோ இது இந்த கேத்தலிசம் நான் ரஷ்யா வந்து எதுவும் போனதே இல்லை, கேத்தலிக் சர்ச் எதுவுமே. அதனால் போயிட்டு பார்க்கலான்ட்டு. போகணுமா சர்ச்சுக்கு? போனால் நல்லாயிருக்கும். போமா? உங்களுக்கு ஓகேனா போகலாம். ஓகே இல்லை? அது என்ன இரும்பாது? ஒருவேளை இதை மட்டும் பாருங்களேன், அந்த புடி மட்டும் இரும்பா இல்லை ஓல் அந்த ஸ்ட்ரக்சரே இரும்பா? அங்கே என்னமோ எழுதியிருக்கா அந்த வால் டிப்பில் பாருங்களேன். ஐ சி. வந்து மாமா ஈவ் குர்கான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா வரவங்க வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நல்ல இதுவாக இருக்கும். இங்கே பார்க்னா கூட ப்ரோ பார்க்கில் எங்கேயா உட்காருவோம் ப்ரோ, ஒரு 2 minutes உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போவோம். பார்க்கே சேர் இல்லையா? சர்ச்சுக்கிட்ட போய் உட்காரோம். இயேசுநாதன் நமக்கு வழி கொடுப்பார் உட்கார்றதுக்கு. ஜீசஸ் வாஸ் சேவ் அஸ். இன்னும் விட்டா இந்த சிலையை பார்த்துட்டே இருப்போம் போல, நல்லா இருக்கு. அது சிற்பக்கலையில் தூக்கி சொருவிட்டாங்கன்ற மாதிரி நல்லா இருக்குது. சிற்பக்கலையில் நல்லா செஞ்சுருக்காங்க. சர்ச் க்ளோஸ்டா? ஸோ சார் நம்ம ஏறி வந்ததில் இன்னும் கரெக்டாக 51 நிமிஷம் தான் வீடியோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டோரேஜை கிளியர் பண்ணணும். இதுக்கு ஒரு 4 படத்தை கிளியர் பண்ணுறோம் முடிஞ்சிச்சு. இது யாரு? ஹிட்லரா? யார் இது? யாரு சாமி? லேடிஸ் யார் இவங்க? அந்த பக்கம் ஏதாவது போட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்சு அந்த பதாகை தான் அங்கே போட்டுருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த வர வழி. சர்ச் க்ளோஸ்டா? இருங்க தெரில. டைமிங்கே போடல. 17 5 வரைக்கும். 17 5 தானே? 14 15 16 17 யா 5 5 o'clock அடக்கடவுளே. சரி வருவோம் இன்னும் ஒரு நாள். Красиво, мужики. கேட்கல. நல்லா இருக்காது அந்த இது நம்ம பார்த்துல. என்னமோ சொன்னானுங்க எனக்கு, நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். என்னவா யார் அவன் ரசி மியூசிக்னு சொன்னான். ரசி மியூசிக் மியூசிக் தானே? மியூசிக். ஓ மியூசிக். ஓகே புரிஞ்சு. நம்ம அந்த சைடு இல்லை அந்த கலை கலை ரஷ்ய கலை ரைட்ரா. இப்போ வந்து அந்த இடம் அதோ இருக்கு பாருங்க, தெரியுதா? அங்கேருந்து நம்ம இந்த வழியாக வந்து அப்படியே வந்து ரோடை வந்து பிடிச்சாச்சு. எவ்வளோ தூரம் அம்மா காலு. இப்போ அந்த வின்னர் படத்தில் வடிகள் வந்து அம்மா காலு அந்த மாதிரி இருக்கு. ஐயோ காலு. திருவண்ணாமலை கோயில் கூட இந்த அளவுக்குன்னா எனக்கு வலிச்சது இல்லை.
தண்ணியை கொடுங்க ப்ரோ. முடக்கும் குடிச்சாதான் வரும். கால் வலி கொஞ்சமாக தாங்கும். Have it. Yeah. அம்மாடியே ஆத்தாடியே. என்ன எவ்வளோ தூரம்? அந்த ஏண்டா அந்த சைடு போய் ஸ்ட்ரெயிட்டா? இல்லைன்னா மேப் போட்டுருவோம். ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லை. என்ன சின்னா அந்த பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸு இந்த ஸ்டாப் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஸ்டாப்பா? ஆப்போசிட்டா அடுத்த ஸ்டாப்பா? ஆப்போசிட்டு. ஓ, இங்கே ஏறி நம்ம போனோம். பேஸ் ரைட்ரா. இது ஒரு மால், பெரிய மால் நல்லா இருக்கும். எது இது? பேர் என்ன? மெர்மலாத் ரைட்ரா. மெர்மலாத். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூட்டர்னால் இங்கே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் தான் வந்துட்டு எப்படின்னா நம்ம ஊரில் இந்த ஸ்மார்ட் பைக் இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான். அந்த கான்செப்டில் வந்துட்டு அப்படியே ரெண்டலுக்கு வண்டி எடுத்து எந்த பார்க்கிங் லாட்டில் இருக்கோ அந்த பார்க்கிங் ஸ்பாட்டில் போய் மறுபடியும் விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு வண்டிக்கு ஒரு காசு, டைமிங்க்கு ஒரு காசு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓ, இதுலேருந்து கிராஸ் பண்ணி அப்படி போனோமா? என்ன இதுவா? இது இல்லை லைட்டா? எது அது எரியுது அங்கே? ஸ்டாப்பு இல்லை, ரேடியோ லைட்டு. நைஸ். ஆமாம், லைட்டு தான். ஸ்டாப் ஸ்டாயின் போட்டிருக்கானே. இல்லை. ஓ இல்லைங்க, இந்த வார்த்தை இப்போ தான் பார்க்குறேன். அங்கேனா வந்து ஸ்டாப் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாய் ஒரு இடத்துல ஒரு மாதிரி ரஷ்யமாக இருக்குது. நல்லா புதுசாக இருந்தது இடம், ஜாலியாக இருந்தது. இன்னும் விட்டா நான் பார்த்துக்கிட்டே இருப்போம் போல சிலையை. அந்த நுணுக்கம் அதுதான். அங்கே நிற்கிறான் ரஷ்யனுங்க, அங்கே நிற்கிறான். அங்கே நமக்கு இருக்கா அங்கே நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண அப்படி அமைக்க விட்டோம்னா ஸ்டாப் ஆகிடும். இங்கே பாருங்க, க்ரீன் லைட் போட்டானுங்களா? 10 செகண்டு போனோன்னா இதுனா கோ. எந்த சேரு? ஓகே. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜோடிகள் போய் உட்காந்துருன்னு நினைக்கிறேன். உட்காரல, இப்போ நம்ம போய் உட்காரோம். அம்மாடியே ஆத்தாடியே முடியலடா. ஓ, இப்போ வீட்டுக்கா? ரிவர் சைட் சொன்னேன். ரிவர் சைடா? இன்னைக்கு கைவிடாத முடிப்போம். இப்போ அவ்வளோதான் இடம், வேறு எதுவும் இல்லை முக்கியமான இடம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ காட்டிக்கல இடிச்ச வீடு, அங்கே நான் பார்க்க போகிறேன் நாளைக்கு. அது எங்கே? அது அந்த சைடு தான். எந்த சைடு? இப்போ ரிவர் சைடு போகும்ல, அதுக்கு அங்கே. ஆனால் நைட்டு லைட்டிங் கரெக்டாக தெரியாது. இப்போ தெரியாது. ஓகே, அது இன்னொரு இடம் இருக்காமா, அந்த இடம் போய் பார்த்துட்டு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அப்போ கிளம்பிடுவோம். போனோம். என் டைமு 11 மணி தான் சாமி. அப்போ நான் ப்ரோ எனக்கு 4 மணிக்கு ப்ரோ ட்ரெயினு. சரி, ஓகே, 10 மணி எழுந்திப்போம். 10க்கும் 11க்கு என்ன வித்தியாசம்? 9 எழுந்திரிப்போம். 9 எழுந்திரிச்சு 11 கிளம்பிடுவோம். ஓகே, 12 அந்த இடம் போய் பார்ப்போம். நான் அப்படியே 2 or 2:30க்கு நாங்கள் ஓடிடுறோம்.
Bus 1 hour ஆல்ட்டு அங்கே இருந்துட்டு நான் அப்படியே 4 மணிக்கு பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். என்ன சொல்கிறீங்க? நம்ம இப்போ 21 பஸ் பிடிக்கணும். இனிமேல் கண்ணாடி போட்டு எதுவும் இல்லை, அவ்வளோதான். நம்ம இனி 21 பஸ் பிடிக்கணும். 21 இப்பயா 21 21 or 35 இங்கே வராது, அங்கே போய் தான் ஏறணும். அதனால் 21 தான் நமக்கு. 25வா? எஸ் 25. இங்கேருந்து பார்க்க நம்ம வந்தோமா? இந்த வழியில் வந்துச்சு. இந்த வழியில் வந்தோம். ஐயோ ஃபோக்கஸு. இந்த வழியில் வந்தோம். ஆனால் இங்கேருந்து பார்க்க எதுவுமே தெரில. சிலை அங்கிட்டு இருக்கு. இங்கே இருக்குது ஸ்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸ்டாச்சு. ஸ்ட்ரெயிட்டா? ஓகே. இது என்ன 25 அது? இது அக்யூரல் போகிறது. ஓகே, சாதா பஸ்ஸு. ஐசி. இப்போ இங்கே வந்து இருக்குது போல் ஸ்ட்ரெயிட்டாக. நம்ம அங்கிட்டு இருக்குது போல். இங்கிட்டு பாருங்கள், இந்த சைடு இருக்குது. யா ஓகே. இன்னமும் அந்த நபரீஷ் ரிவர் சைடு இருக்குது. ஸோ அந்த ரிவர் சைடை போய் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இங்கே போய் நம்ம தங்குறதுக்கு தங்குற இடம் இவரோட வீடு. நம்ம போயிட்டு தங்கிட்டு நாளைக்கு அப்படியே இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்தையும் பார்த்துட்டு டோட்டலி 3 இடம். இட்ஸ் ஓவர். நான் அவரை நினச்சி எல்லாம் பார்க்கலாம், ஒரே நாளில் எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. வாய்ப்பில்லை. இன்னொரு நாள் வந்திருந்தால் தான் கரெக்டாக இருந்துருவோம். ஆமாம், நான் தான் கேட்டேன் ப்ரோ. ஒரு நாளில் பார்த்துடலாம் எல்லாம் ஒரு நாள் ப்ரோ. 3 இடம் தான் 4 இடம் தான் ப்ரோ பறிக்க போட்ட முடியாது நீங்கள். சரி ஓகே, நானும் சரி ஒரு நாள் போதும். நீங்கள் 11க்கு தான் எந்திரிப்பேன்னு சொல்லியிருந்தா நான் இன்னொரு நாள் சேர்த்து போட்டு வந்திருப்பேன். நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்திருப்பேன். சரி, ஆக்சுவலி இது அன்பிளான்டு தான் வந்தது. அன்பிளான்டாக தான் வந்தது. சரி ஓகே, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.